வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரம் சில்லி ஹைபிஸ்கஸ் என்று அழைக்கக்கூடியது தாவரம். தமிழில் மிளகாய் செம்பருத்தி என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா மிளகாய், காஞ்ச மிளகாய் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பூக்கள் விரியாது. இந்த ஹைபிஸ்கோட இந்த பூக்கள் விரியாது. அரும்பு அதே ஷேப்லேயே நிற்கும். பார்க்கறதுக்கு காஞ்ச மிளகாய் பழுத்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் கொண்டதாக இருக்கும். இதை பாருங்க, இது இந்த பூக்கள் விரியாது. மற்ற செம்பருத்தி மாதிரி இது விரியாது. அதனால ஒரு காஞ்ச மிளகா மாதிரி அதே ஷேப்ல அதே மாதிரி பூத்திருக்கும். இந்த தாவரத்துல பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, தாவரத்துல பூக்களை பாருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி தோற்றம் கொண்டதா இருக்கும். தாவரத்துல நமக்கு ஒரு காஞ்ச மிளகாய் எப்படி இருக்கு அது மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு இருக்கும். இது வளர்ப்பது டைரக்ட் சன்லைட்ல வைங்க, நிறைய பூக்கள் வரும். இதை கட்டிங்ஸ் போட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான ரூட் எடுத்தீங்கன்னா கிரீனரி இல்லாம கட்டிங்ஸ் போடும்போது இந்த மாதிரி கிரீனோட உள்ள கட்டிங்ஸ் எடுக்காதீங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு இதை பாருங்க, கீழே ஸ்டெம் ப்ரௌனா இருக்கு, அதை எடுத்து கட்டிங்ஸ் போட்டீங்கன்னா நம்ம வித்தின் 1 மந்த்துக்குள்ள ரூட் ஃபார்ம் ஆகி நல்லா வரும். இது மிளகாய் செம்பருத்தி என்று அழைக்கக்கூடிய தாவரம். டைரக்ட் சன்லைட்ல வைங்க, பாட்டில் வைக்கலாம், கிரௌண்ட்ல டைரக்ட் சன்லைட்ல வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.